அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பர் எல்லாருமே பார்த்தலாம் இந்த கிளர்க் வேலை, உதவியாளர் வேலை, அலுவலக உதவியாளர் வேலை இந்த மாதிரி வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். இதில் தான் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு உதவியாளர் வேலை வாய்ப்பு வந்திருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வயது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21லேருந்து 35 வயசுக்கு உள்ளக்கிறீங்க யார் வேணாலும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஏஜில் இருக்கிறீங்க விண்ணப்பிங்க. அதுக்கு மேலே போனீங்க நான் விண்ணப்பிக்க முடியாதுன்னா உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. அதை பயன்படுத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிக்கலாம். சம்பளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 29,200 சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த உதவியாளர்லேயே பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் உதவியாளர் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் ஏற்ற மாதிரி சேலரி பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் தவற விட்டுறாதீங்க. தவற விட்டிங்களா மீண்டும் பார்த்தீங்கன்னா கிடைக்குமா கிடைக்காதான் பார்த்தீங்கன்னா தெரியாது. அதே மாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கான கட்டணம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SC ST BWD பெண்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா வீடியோவில் எவ்வளோன்னு பார்த்து சொல்கிறேன். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேஷனல் சயின்ஸ் சென்டர்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நேஷனல் சயின்ஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் 2025 உங்களுக்கு 24 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க நண்பா. இந்த 24மே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அசிஸ்டண்ட் போஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா தற்போது இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டில் ஆன்லைனில் அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நாம் பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறது A to Z வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 24 போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெக்னீஷியன் ஏன்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை போஸ்டிங்னா 3 வேகன்சி பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா டெல்லி, அடுத்து பார்த்தீங்கன்னா லக்னோ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அசிஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு டெல்லியில் ஒரே ஒரு வேகன்சி பார்த்தீங்கன்னா இது கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் A பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரே ஒரு வேகன்சி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க லக்னோவில். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் அசிஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா இது A கிரேடில் டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 24 வேகன்சி. உங்களுக்கு டெக்னீஷியனுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிக வேகன்சி. மீதி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சி தான் இருக்குது. வாங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் ஏவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்குன்னு இதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10th நீங்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ITIயில் பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கலாம். இல்லைனா அது ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ட்ரேடில் பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கீழே பார்த்தீங்கன்னா கோர்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் ஏதாவது படிச்சிருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 2 years கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் ITI படிச்சிருந்தீங்களே இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான வாய்ப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 year பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் குவாலிஃபிகேஷனாக ITI ட்ரேடு அப்படின்னா அது ஈக்குவலாக படிச்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பென்ட்ரி, பிட்ரு, எலக்ட்ரானிக்ஸு, பெயிண்ட்ரு, டிரான்ஸ்மேனு, கம்ப்யூட்ரு, HW, நெட்ஒர்க்கிங்கு இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அப்படி இல்லைன்னா சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் ஆர்ட்ஸு இதுக்கு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 years பார்த்தீங்கன்னா கோர்ஸ் இருக்குது. அந்த 2 years கோர்ஸ் பார்த்தீங்கன்னா SLC நல்லா நோட் பண்ணிங்க. SLC பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா 2 years கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நோட்ஸில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் டிப்ளமோ ஹோல்டர் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் ஆர்ட்ஸு அப்படின்னா ஃபைன் ஆர்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தா போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கலாம், ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் எனி 2 subject பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கலாம். கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸு, CS, அஸ்ட்ரோமனி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸு, ஜியாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா
சயின்ஸ் வித் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி வந்து ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ஜுவாலஜி, என்விரான்மெண்ட் சயின்ஸு, பாட்னி, மைக்ரோபாலஜி இந்த மாதிரி வந்து ஒரு சில கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதை படிச்சிருந்தா கூட எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ கிரேடுக்கு டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கணும். நீங்கள் டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் படிச்சிருந்தீங்களே இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் அசிஸ்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பேச்சுலர் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பேச்சுலர் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா விசுவல் ஆர்ட்ஸு, ஃபைன் ஆர்ட்ஸு, கமர்ஷியல் ஆர்ட்ஸு. இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒன்று பார்த்தா அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிக்கலாம், இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் 35 இயர்ஸ். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அசிஸ்டண்ட், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், எக்ஸிபிஷன் அசிஸ்டண்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 இயர்ஸ்க்கு உள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்க்கலாம். இதில் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸும், அதே மாதிரி ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸும், பிடபிள்யூபிடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாலிசி படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேலரி பார்க்கலாம். டெக்னீஷியன் ஏ கிரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19,900 63,200. ஆர்டிஸ்ட்டுக்கு அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா 19,900 63,200 சொல்லி கொடுத்துருக்காங்க. வேறு எஜுகேஷன் அசிஸ்டண்ட்டு, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, எக்ஸிபிஷன் அசிஸ்டண்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29,200 92,300 வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்கள் மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்தது வந்து அதுக்கான எஜுகேஷன் திறன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குதான் செக் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம சொன்ன மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒமன், எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதர் அப்ளிகேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி, எம்பிசி, பிசி இந்த கேண்டிடேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 750 பே பண்ணணும். ப்ளஸ் அதுக்கான 18% ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 135 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. 750 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 135 சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 885 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கவு டு சப்மிட் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சப்மிட் பண்ணணும்னா நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணணும். நீங்கள் ரீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுறதுக்கு கேட்கும். உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி இந்த லாகின் ஐடியும் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு மொபைல் நம்பருக்கு வரும். அதை நீங்கள் போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். பண்ணி அதுக்கு மேலே உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். அடுத்து உங்களுடைய ஃபோட்டோ, டாக்குமெண்ட் என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க nscd.gov.in வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31/7/2025. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30/8/2025. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.